சார் கோடைக்கால சிறப்பு நிதி? கோடைக்காலம் அப்படின்றது வந்து மே ஜூன் இந்த பீரியடில் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இது தாய்மார்களுக்கு அப்படின்னும் பொழுது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், அவங்க ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மற்றது எல்லாமே அது வந்து ஒரு விடுமுறை காலமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் கோடை காலத்திற்காக தமிழ்நாட்டின் முதல்வர் இப்படி ஒரு நிதியை அறிவித்திருக்கிறார். அதுதான் அவர் கேட்குறாரு. இதற்கு முந்தைய 2025லயோ 24லயோ 23லயோ கோடைக்காலம் வரலையா? வந்துச்சு, கோடைக்காலம் வந்துச்சு. கோடைக்காலம் வந்து கொண்டே தான் இருக்கும். எல்லா ஆண்டுகளும் கோடைக்காலம் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ தானே தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில் வந்து வசந்த காலம் வீச தொடங்கி இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தானே நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போது முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம், நிதி நிலைமை மட்டும்தான் எங்களுடைய ஒரே ரெஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர் அப்படின்றத தெளிவாக முன்வைத்திருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நிதிநிலை சீராக இருக்கிறது. அதே தான் சொல்லியிருக்காரு. இதுதான் தொடரப்போகிறது. 2.0 திராவிட ஆட்சி மலரப்போகிறது. இதை விட சிறப்பாக நிதி நிலைமை இருக்க போகிறது. அப்போ இதை விட சிறப்பான நலத்திட்டங்களை வந்து கொடுத்து உதவுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேர்தல் நெருங்கி இருக்கா? நிதிநிலை சூப்பராக போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து 11.9% growth, ஜிடிபி வந்து 36 lakh crores ஜிடிபி போயிருக்கு. நம்முடைய மேனுஃபேக்சரிங் வந்து 14.5% கிட்ட போயிருக்கு. நேஷனல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.7. அது எல்லாமே சரியில்லை. இல்ல அது எல்லாமே சரின்னு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. ஏன் அதை சொல்றேன்? இல்ல ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வேற டாபிக்ல பேசலாம். இல்ல வேற டாபிக்ல, இந்த டாபிக்ல தான் இத பேசணும். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இந்த டாபிக்ல தான் பேசணும். ஏன் அப்படின்னா, நீங்க கேட்டீங்க நீதி நிலைமை இப்பதான் சீரா இருக்குன்னா, இந்த 3 ஆண்டு கால முயற்சி 2 வருஷம் 2021 22 கோவிட்ல போயிடுச்சு. அதன் பின்னர் 3 ஆண்டு காலம் வந்து ஒரு சிறப்பான கடுமையான உழைப்பு, சரியான திட்டமிடல், அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு குஷன் இருக்கிற காரணத்தினால இதையெல்லாம் நம்மால் செய்து முடிக்க முடிகிறது. இது ஒரு புறம். இது ஒரு புறம். சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது, அதனாலதான் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்ற அந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் முன் வைத்தாங்களா இல்லையா? பீகாரில் வந்து பாஜக ஜெயித்ததற்கு காரணம் ஓட்டு திருட்டு. எஸ்ஐஆரின் மூலமாக கள்ளத்தனமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வாக்குகளையும் பெண்களுடைய வாக்குகளையும் ஒதுக்கியதால், அவர்களை வாக்கு திட்டமிட்டு நீக்கியதால் வெற்றிக்கு காரணம் இல்ல. பீகார்ல இந்த காரணத்தினால தான் அவர்கள் வந்து ஜெயித்தார்கள். இது எல்லாருக்குமே வந்து தெரிந்த விஷயம். 10,000 ரூபாய் வந்து யாருக்கு கொடுத்தாங்க, அது இம்பாக்ட் இருக்கா இல்லையான்னு நீங்க பீகார்ல இருக்கவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். அங்க இருக்கக்கூடிய அது விமர்சனம் யாரா விமர்சனம் வைத்திருப்பார்கள். எங்களை கேட்டீங்க அப்படின்னா பீகார்ல ஜெயிப்பதற்கு இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. மக்களுக்கு நிதி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எந்த நோக்கத்துல கொடுக்கறீங்கன்றத கேள்விக்குள்ளாக்குறாங்க. எந்த நோக்கம் இல்ல, இதுதான் சொல்றேன். இந்த திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம், சேர்த்து வச்சு கொடுக்கிறோம். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓகே, என்ன பிரச்சனை சார்? ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான், அதை செயல்படுத்துறதுல என்ன பிரச்சனை? அதுக்கு ஏன் உள்நோக்கம் கற்பிக்கப்படுது? திமுகவினர் ஒரு தடவையும் பேசும்போது எங்க அப்பா குதிரைக்குள் இல்லைங்கிறது எப்படி வெளிப்படுது பாருங்க. மரியாதைக்குரிய சகோதரர் சரவணன் ஃபர்ஸ்ட் பேசும்போது என்ன சொன்னாரு? அதிமுக பாஜகவோட சதி, அதை முறியடிச்சிட்டாருன்னாரு. இப்போ என்ன பேசுறாரு? ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான், இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இதைத்தான் நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை நிறுத்துறதுக்கான முயற்சி அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ஏன்னா வழக்காடு மன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு நிலுவையில் இருக்கு. அவருடைய மக்களுடைய புரிதலுக்காக அந்த வழக்கை தொடுத்தவர் வந்து அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர் தான் போட்டிருக்காரு. அஸ்வினி உபாத்யாய் இருக்கிற பிரசாந்த் கிஷோர் இருக்காரு. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த 10,000 கொடுத்ததுனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அவர்கள் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் சொன்னாங்க. திமுகவினரும் ஆங்கில ஊடகத்தில் எல்லாரும் வந்து பேட்டி கொடுத்தாங்க. 10,000 கொடுக்கலன்னா தோத்துருப்பாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, பெண்களை வாக்களை இந்த கொடுத்து கவர்ந்துட்டாங்கன்னு அன்னைக்கு பேசினவங்க இன்னைக்கு வந்து கொடுத்தா என்ன தப்புன்னு பேசுறாங்க. இப்போ இரட்டை நிலைப்பாடு எப்படி மாறி மாறி வருது பாருங்க. யாருமே வந்து ஏன் கொடுத்தோன்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. ஒரே கேள்வி நான் பேசி முடிச்சேன். உண்மை உங்களுக்கு உறுத்துன்னு எங்களுக்கு தெரியும். இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ யாருமே அதை கேட்கவே இல்லை. 28 மாசம் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டது யாரு? எடப்பாடியார் தானே. உங்களால ஏன் முதல் மாசம் கொடுக்க முடியல வந்து? ஆனா அதே கேள்வி இப்ப என்ன வருது அப்படின்னா, அவரை 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்ச உடனே அவசரம் நீங்க எதுக்கு இப்ப 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க? அதையும் தாண்டி இப்ப வந்து அறிவிச்ச ஒண்ணு
உயர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதை கேள்விக்குள்ளாக்குறீங்க. அதை சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னதை நான் செயல்படுத்துறேன், அது 2000 ரூபாயா அப்படின்னு சொன்னதை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நாம சொல்லிட்டோம் மேடம், என்ன பதிலும் சொல்லிட்டோம். என்ன பதில்? கடனை வாங்கி மக்கள் நல திட்டத்துக்கு போல ஒரு எம்பியும் எம்எல்ஏவும் அமைச்சரும் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் போச்சு. 3 லட்சம் கோடி கொள்ளையடிச்ச லிஸ்ட் 2000 ரூபாயும் கடன் வாங்கி தான் செயல்படுத்த போறீங்களா? அப்போ கொஞ்சம் கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிச்சிருங்க கேள்வியை, நான் பதில் சொல்றேன். இல்ல ரன்னிங் கேள்வி வேண்டாம் எப்பவுமே, அது வந்து சரிப்பட்டு வராது. கேள்வி ஃபர்ஸ்ட் கேளுங்க, பதிலுக்கு வாங்கணும், அடுத்த கேள்வி கேளுங்க. விவாதத்துல கேள்வியே நடுவுல ஒரு பதில வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேளுங்க. சரியா சொல்லுங்க. நம்ம கடன் வாங்கி செய்கிறோம் அப்படின்னோ இல்லை வருவாயை பெருக்கி செய்கிறோம் அப்படிங்கிறது நிதியோட மேலாண்மையை பொறுத்து. அந்த நிதி மேலாண்மை நாங்கள் செய்யக்கூடிய வல்லவர்கள் சொல்கிறோம். இப்போ அவர் சொல்கிறாரு, எதுக்கு நீங்கள் வந்து கோடை காலத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே யூனிஃபார்ம் வாங்க வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்குங்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் 2 செட் யூனிஃபார்ம் கொடுத்தோம், காலனி கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தோம், புக்ஸ் கொடுத்தோம். மக்களுக்கு அந்த தேவையில்லை, அது நீங்கள் கொடுக்கல, இப்போ நிறுத்தியிருக்கீங்க. அப்போ அது உண்மையாக வெளியே வருதா? இப்போ நீங்கள் மக்கள் நல திட்டம்னு சொல்லி தேர்தல் வரதுக்கு 2 மாதம் முன்னாடி பண்ணிங்கன்னா 5 ஆண்டு காலமாக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? இந்தியாவின் நம்பர் 1 கடன் வாங்குற மாநிலமாக நீங்கள் மாற்றி மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே பண்ணலை, கொள்ளையடிக்கலாம் மட்டும்தான் குறியா இருக்கீங்கிறதோட வாக்குமூலம் தானே அது. இல்லை, மக்கள் நல திட்டம்னா எதை பண்ணலை அப்படின்னு குறிப்பிட்றீங்க? அஇஅதிமுக எந்த திட்டமுமே பண்ணலையே. அது அவங்களே உங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. லேப்டாப்பு, தாலிக்கு தங்கம், பெட்டகப்பையே, அப்புறம் அம்மா மருந்து, எல்லா மக்கள் நல திட்டங்களும் எல்லா மக்கள் பயனடைஞ்ச எல்லா திட்டத்தையும் நிறுத்தினாங்களே. இவர்கள் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே கிடையாது. 2000 ரூபாய் உரிமை தொகையை உயர்த்தி வழங்கப்படும்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. அது ஒரு அந்த விஷயத்தை எப்படி அவர் அறிவிக்க முடியும், அது சாத்தியம் இல்லாததுன்னு சொன்னாரே, அதை இப்ப அறிவிக்கிறாரே அப்படின்னு அந்த விமர்சனத்தை திமுக தரப்புல இருந்து முன் வச்சுங்க. அதற்கு பதிலாகத்தான், அதற்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக தான் 2000 ரூபாயாக உயர்த்தி அவருக்கு ஏதோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கும். இப்படி ஒரு திட்டத்தை அதுதான் அரசியல், அப்படிதான் அரசியல். ஆமா, அதுதான் சொல்றேன், லீக் ஆயிருக்கும். உடனே முந்தி கொண்டு சம்பந்தமே இல்லாம யாராவது போய் நான் வந்து 3 வாக்குறுதிகளை கொடுப்பேன், ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள், நான் வந்து ஸ்கூட்டி கொடுப்பேன், நான் வந்து 2000 ரூபா கொடுப்பேன்னு திடீர்னு போய் ஏதோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இதற்கு வந்து தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி ஒரு குழுவை போட்டு என்னென்ன வாங்கி அப்படிதான் அறிவிப்போம். அப்போ இவர் அறிவிக்கிறதுல என்ன நோக்கம் இருக்கு? அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லையா? 2000 ரூபாய் அறிவிப்பு முதலமைச்சர் வெளியிட்டால் அற்புதமான அறிவிப்புன்னு சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சால் அது வந்து போட்டிக்காக அறிவிக்கிறாரு. போட்டிக்காக அறிவிக்கலைங்க, அவருக்கு ஒரு ஏதோ ஒரு இதுல தெரிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், யாராவது வந்து நீங்கள் வந்து அவர் இப்படி தான் இந்த அறிவிப்பு இந்த சமயத்தில் கொடுக்க போகிறார், இல்லை இந்த அறிவிப்பு வந்து இப்போ இது பண்ண போகிறாங்க, அதிமுக வந்து ஒரு இந்த இதை கொடுக்க போகிறதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது. அப்படிதானே சார் இப்போ திமுகவும் ஏற்கனவே ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை. ஏற்கனவே இதை மாதிரி நாங்கள் யோசிக்கிறது, அங்கே இந்த குழு பார்க்கறது, அங்கே வந்து உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கைகள் வைத்திருக்கலாம். அதை எப்படியோ உணர்ந்து கொண்டு அதை வந்து ட்ரம்ப் பண்ணுற மாதிரி, அதை வந்து ஓவர்லுக் பண்ணுற மாதிரி ஒரு இதை கொடுத்தாரு. இன்னைக்கு அதற்கு எல்லாம் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய சாமர்த்தியமான கையாளுதலின் மூலமாக. ஓகே, கேட்போம்.